ரெக்ஸ்லின் அட்வொகேட் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது வந்து ஒரு கேஸ்லா தான். இது வந்து முஸ்லீம் பெண்களுக்கு வந்து நிறைய உரிமைகள், பாதுகாப்பு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கு இந்த கேஸ்லாவுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, முகமது அகமது கான் வர்சஸ் ஷா பானு பேகம் 1985. இந்த கேஸ்லா வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு அந்த டைமில். அதில் அந்த கேஸ்லாக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு, முஸ்லீம் பெண்களுக்கு வந்து நிறைய உரிமைகள், பாதுகாப்பு எல்லாமே கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 1986 இதுக்கப்புறம் தான் வந்தது. முஸ்லீம் பெண்கள் மனமுறிவு உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1986 இதுக்கப்புறம் தான் வந்தது. இந்த கேஸ்ல வந்து ஷா பானு பேகம் அவங்க வந்து அந்த டைமில் 62 இயர்ஸ் ஒரு வயதான லேடி. இந்த அம்மாவை வந்து கணவர் வந்து வீட்டை விட்டு துரத்திடுறாரு. 1978 துரத்திடுறாரு. அப்போ அந்த அம்மா வெளியில் வந்துட்டு அந்த முஸ்லீம் பெண்மணி வந்து கோர்ட்டில் ஒரு எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு அளிக்கிறாங்க. சிஆர்பிசி செக்ஷன் 125 ஒரு மனு போடுறாங்க. அந்த மனுவில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க கணவர் 60,000 ஏர்ன் பண்ணுறாரு, எனக்கு மந்த்லி 500 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு போடுறாங்க. அந்த டைம் வந்து நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கும்போதே அவரோட கணவர் வந்து இஸ்லாமிய சரியத் சட்டத்தின்படி தலாக் செஞ்சுட்டு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், அந்த பீரியடில் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்கேன், அதாவது தலாக் பீரியடில். அது போக மெஹர் அவங்க மணக்கொடை வந்து 3,000 வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். நீதிமன்றத்தில் ஜட்ஜு வந்து இஸ்லாமிய சரியத் சட்டம் வந்து இந்திய குற்றவியல் சட்டத்தை பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, மந்த்லி வந்து ஷாபான் அவர்களுக்கு வந்து 25 rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஷரியத் பானு அவர்கள் வந்து மந்த்லி கொடுக்குற 25 rupees வந்து போதாது, மறுசீராய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு மறுசீராய்வு மனு போடுறாங்க. அதில் 25 rupeesலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி 179.20 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. முகமது அகமது கான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆர்டர் எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. இது வந்து அப்பீல் போகிறாரு. அங்கே என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஹைகோர்ட் ஆர்டர் போட்டது வந்து கரெக்டு, சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனுவை வந்து 23rd April 1985 தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இந்த தீர்ப்பை இந்திய மகளிர் அமைப்புகள் வந்து வரவேற்றாங்க. அதே சமயத்தில் முஸ்லாமியர் வந்து இந்த தீர்ப்பை வந்து எதிர்த்தாங்க. இஸ்லாமிய சரியத் சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணாங்க அந்த காலகட்டத்தில். அந்த டைமு பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி தலைமையிலான இந்திய அரசு பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணி முஸ்லீம் பெண்கள் மனமுறிவு உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வந்தாங்க. சில முஸ்லீம் பெண்கள் வந்து மேரேஜுக்கு முன்னாடி பெற்றோரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, பேரண்ட்ஸை. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இவங்களுக்கு திடீர்னு தலாக் சொல்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை எப்படி மெயின்டைன் பண்ணிக்க முடியும்? அதனால தான் இந்த மாதிரி உரிமைகள், பாதுகாப்பு சட்டங்கள்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டப்பட்டிருக்குது. நன்றி.